ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோ ரொம்பவுமே முக்கியமான வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங், ஜனவரி 20ஆம் தேதி தமிழ்நாட்டில் மிக கொடூரமான ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு. ஆனால் அந்த கொலையை பற்றி எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேசவே இல்லை. சோஷியல் மீடியாவை விடுங்க. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசினா தான் சோஷியல் மீடியாவுக்கே தெரியும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு எல்லா ஆக்சிஸுமே இருக்குது. அவங்கள்ட்ட கேமரா குரூ இருக்கும், ரிசர்ச் பண்ணுற டீம் இருக்கும், எல்லா ஹையர் அஃபிஷியலும் அவங்களால மீட் பண்ண முடியும், அந்த வீட்டுக்கு நேராக போக முடியும். ஆனால் அவங்க யாருமே அதை பற்றி பேசலாம். நான் எதை பற்றி பேசுகிறேன்னு இப்போ பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, பெருமாள்ன்ற ஒரு 24 வயசு பையனை கொடூரமாக கொன்று தண்ணியில் தூக்கி போட்டிருக்காங்க. அது எதனால் நடந்தது, ஏன் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. போலீஸ் சைட்லேருந்து சிலது சொல்கிறாங்க. சில பேரா யாராலையும் நம்ப முடியல போலீஸ் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு. நான் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங், பெருமாள், அவனுடைய அந்த பையன் பேர் பெருமாள். 24 வயசாகுது. ஹாலோ பிளாக் இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சுருப்பாங்களா, ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க ஊர் சைட்லலாம். அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பெருமாள்ன்ற அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் மாயமாக மறைஞ்சு போகிறான். ஃபேமிலிக்கு என்னன்னே தெரியல. கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் கழித்து தேடி பார்க்குறாங்க. என்னடா வேலைக்கு போனவன் வரவே இல்லை, என்ன ஏதுன்றது தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது, அங்கே இருக்க ஒரு ஆற்றுல ஒரு உடம்பு கிடக்குது. போலீஸ்க்கு நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா அது அந்த காணா போனால் அந்த பையன். அந்த பையனை போஸ்ட்மார்ட்டம்க்கு அந்த அந்த இறந்த அந்த உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதில் தெரிய வருது, அவனோட பிறப்புறுப்பு அறுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய செஸ்ட் நெஞ்சில் பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு இறக்கியிருக்காங்க. முகம் ஃபுல்லாக சைலன்சர், வண்டியோட சைலன்சர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு காயப்படுத்தியிருக்காங்க. கொடூரமாக கொன்று ஆற்றுல தூக்கி போட்டிருக்காங்க. இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் க்ளீனான ஒரு ஒரு டிசிஷன் தெரியல. ஆனால் போலீஸ் சைடில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீதர்ன்ற 22 வயசு பையனுக்கும் இந்த பையனுக்கும் ஒரு தகாத உறவு இருந்திருக்கு. அவங்கக்குள்ளே குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி அந்த ஸ்ரீதர்ன்ற பையன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு சுத்தமாக என்னால் புரியல. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்களா? அது உண்மையாக இருந்தாலும் எப்படி அந்த பையனால் அந்த ஒரு கொடூரத்துக்கு போக முடியும்? அவனால் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக முடியாதா? யாருக்குமே தெரியலையா? எதுவுமே புரியலை. இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த கேஸை யாருமே எடுத்து பேச மாட்றாங்க. ஏன்னா அந்த மக்கள் பார்த்திங்கன்னா அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபோக்கஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஃபோக்கஸே கிடைக்க மாட்டேங்குது. தலித்தின மக்களுக்கு போராடுற விசிக தலைவர் திருமாவளவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. பட் ஆனால் சொல்லும் போதெல்லாம் எல்லா பிரச்சனைக்கும் அவர் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறேன், தலித்தின மக்களுக்கு குரல் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்க நீங்களே குரல் கொடுக்கலன்னா டிஎம்கே அவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்கட்சியும் இதை பற்றி பெருசாக வாய்ஸ் ரைஸ் பண்ணவே இல்லை. இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இதை பற்றி எல்லா ஒரு வாலண்டியர்ஸும் அவங்கவுங்களுடைய கிரியேட்டர்ஸும் அவங்கவுங்க வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் எனக்கும் தெரிய வந்தது. ஸோ சோஷியல் மீடியாவில் பேசுகிறத கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசலன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கு இந்த தலித்தினத்தை காப்பாற்றுற ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். உங்களுடைய இது தானே அது. நீங்கள் அதுக்காக தானே சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. நீங்கள் அவங்களுக்காக நிப்பன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்குறீங்க. பட் ஆனால் ஏன் அதை பற்றி பண்ண மாட்டேன்? இது போலீஸ் சைடு, மக்கள் சைடு. இப்போது பொதுமக்கள் சைடு பார்ப்போம். பொதுமக்கள் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த பையன், அந்த ஸ்ரீதர்ன்ற பையன் அவன் பண்ணியிருக்க மாட்டான். மோஸ்ட்லி அவனு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் வேற ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவன் பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரன். அவன் பார்த்திங்கன்னா டிஎம்கே பார்ட்டியில் இருக்க முக்கியமான அவனோட கனெக்ஷன் இருக்குது. அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான், இதுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னு பொதுமக்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் தெரியல. பட் ஆனால் போலீஸுக்கு என்ன வேலை? இதை கிளியர் பண்ணுறது தானே வேலை. அதுதானே அவங்களுடைய முக்கியமான விஷயம். பட் ஆனால் அதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் விஜய்க்கு டிவர்ஸ் ஆனதை பற்றியும், யூஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பற்றியும், ஈரான் அடிக்கிறத பற்றியும், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அடிக்கிறத பற்றியும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி போடணும். முக்கியமான விஷயம் தான். வேர்ல்டு வைடில் மிகப்பெரிய விஷயம் அது. பட் இதை பற்றி பேசணும்ல. நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி அதை பற்றி பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வயசு குழந்தைய டிஎம்கேவோட டாப் லீடர் கிடையாது, டிஎம்கே சேர்ந்த ஒரு லீடர், 2 வயசு குழந்தைய மோசமாக அவன் அதை பண்ணி கொன்னுட்டான். போலீஸ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே அந்த குழந்தை இறந்து போச்சு. இதை பற்றி பெருசாக பேசவே இல்லை. ஏன் பேசலை? பட் மற்றது எல்லாத்தையும் பேசுகிறீங்க. இதை பற்றி வெளில கொண்டு வரவே மாட்டீங்க. ஏன்? யாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா,
எல்லாத்துக்கும் கொஸ்டின் பண்ணுங்கள், வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்கள், ஜஸ்டிஸ் ஃபார் பெருமாள்னு ஹேஷ்டேக் பண்ணுங்கள், வாட் எவர் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. கொஸ்டின் ரைஸ் பண்ணால் தான் மேலே இருக்கவங்களுக்கு நம்மளை ஒருத்தங்க கேள்வி கேட்க ஒருத்தங்க இருக்காங்கன்றதாவது தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது இதுதான். எப்படி வந்து இதை வந்து கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றின விஷயத்தை பேசுங்க. பேசுனா தான் பிரச்சனைகள் வெளியே வரும், உண்மைகள் வெளியே வரும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.